எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ராணுவ கட்டுப்பாடோடு 200 பெறுவோம். ஹலோ மக்களே வணக்கம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் விழா. இங்க பாருங்களேன் சுத்தி. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. எங்கள் தளபதி இந்தியாவினுடைய உயர்ந்த மனிதரான இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற பட்டேலுக்கு நிகராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். பகவானே, உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுகையா வருதியா? பட்டேலுக்கு நிகராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இந்த பாரு, அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. எந்த விதமான செயலுக்கும் எந்த விதமான எதிர்ப்பிற்கும் அஞ்சாமல் நின்று. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. கட்சி பணியும் இயக்க பணியும் ஆட்சி பணியும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கின்ற இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம் ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. ஆனா நான் சேகர் பாபா ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டுல. அந்த பள்ளி கத்தினா மட்டும்தான் செவுத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர் பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். லோக்கல்ல யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேல ஒரு ஜீவன் தொட்டிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு.